ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் எ 2 children ஃபேமிலி, 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 கேர்ள் இன் எ ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 2 சில்ட்ரனில் ஒன்றாவது கேர்ளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது தான். இப்போ இதை பார்த்தாலே நம்மளே போட்டுடலாம். 3/4 அப்படின்றது ஆன்சராக வரும். அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா 2 சில்ட்ரன் அப்படின்றப்ப அந்த சில்ட்ரனுக்கு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றதையும் அது சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்றதையும் எடுக்க போகிறோம். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது 9th சம்மு. எனக்கு கிடச்சிருக்கக்கூடியது சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். என்னென்னா 2 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 சில்ட்ரன் அப்படின்னாலே கேர்ளு பாய் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாயாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பாயாக இருக்கலாம், ரெண்டாவது கேர்ளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கேர்ளாக இருக்கலாம், ரெண்டாவது பாயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டுமே கேர்ளாக இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸு. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணுறேன், இது நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 கேர்ள் சைல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கேர்ள் அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், குறைந்தபட்சம் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 பெண் இருந்தாலுமே ஏற்றுக்கலாம் அப்படின்றதான். குறைந்தபட்சம் ஒரு பெண்ணுனாலே ஒன்றாவது இருக்கணும், அப்போ 2 இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஏன்றதை நம்ம எதெல்லாம் எழுதலாம், குறைந்தபட்சம் ஒரு அப்படின்றப்ப 1 கேர்ள் இருக்குது பிஜி, அடுத்தது ஜிபி. ஓகேங்களா, அதேமாதிரி 2 கேர்ளும் இருக்கலாம் அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுக்கான ப்ராபபிலிட்டி தான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் ஏன்றது 3, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 4. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். 3/4 அப்படின்றது தான் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 3/4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா.